வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வெற்றி வீட்டு சமையலேருந்து வெற்றி செல்வி பேசுகிறேன். சென்னையிலேருந்து. புது புது ஐட்டம்ஸாக நிறைய வரும். இன்னைக்கு கார்லிக் ஹனி சிக்கன் பண்ணக்கூட தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பார்த்துடணும். ஃபஸ்ட்டு அது ஊற வைக்கணும் ஒரு 15 நிமிஷம். அதை எப்படி ஊற வைக்கணும்னு காமிக்கிறேன். சிக்கன் நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது நான் இன்றைக்கி போனோடு தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா போன்லெஸ்லையும் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்சது போனோடு தான் நான் பண்ணுவேன். அதனால் இன்றைக்கி நான் போனோடு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை அதில் போட்டு ஊற வைக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். ஸ்பூன் பெப்பர் பொடி வச்சுருக்கேன். நான் எப்படி ஊற வைக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். டேஸ்ட்டுக்கு உப்பு, நான் உப்பு சொல்லலை ஃபஸ்ட்டு போடுறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 ஸ்பூன் வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் போடுற அதில் 1 ஸ்பூன் பெப்பர் பொடி வச்சுருக்கேன். நம்ம உப்பு போட்டோம், பெப்பர் பொடி 1 ஸ்பூன் போட்டோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோம், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். சில்லி பொடி, காஷ்மீரி சில்லி பொடி. நான் யூஸ் பண்ணுறது என்னோடய சிஎஸ்கே மசாலா. இதில் எல்லா ஐட்டம்ஸும் வருது உங்களுக்கு. இது ஓன் ப்ராடக்ட்டு. வீட்டிலே நாங்கள் தயார் பண்ணுறோம். இதை ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எல்லா வகையான மசாலா ஐட்டம்ஸும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு 1 ஸ்பூன் சில்லி பொடி இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மசாலாவோடு கலக்கிற மாதிரி கலந்து வச்சுடுங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறணும். நல்லா 15 நிமிஷம் நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இதை நல்லா கொஞ்சம் எடுத்து அவ்வளோ செவந்துச்சு. எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி கொதிச்சு வச்சு நான் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் போட போகிறோம். எண்ணெய் போட்டு டொமேட்டோ கெச்சப் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரெட் சில்லி சாஸ் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். டாட் சோயா சாஸ் 1/2 ஸ்பூன் போடுறேன் நான். ஹனி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு பேன் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக் ஒரு 4 பூண்டு பல் எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ரோஸ்ட் ஆகி வருது. இப்போ நம்ம சாஸ் எல்லாம் கலந்து வச்சோம் இல்லைங்களா, 4 சாஸ் இதோட நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம ரெடியாக பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் எடுத்து அதில் போடுறோம். கேஸ் ஸ்லோவில் வச்சுடுங்க. ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா இந்த சாஸ்க்குள்ளே எல்லா சிக்கன்லேயும் நல்லா கலந்துக்கிற மாதிரி பண்ணி கார்லிக் சிக்கன் ரெடி பிளேட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இதிலே மஷ்ரூம் இதே மெத்தடில் மஷ்ரூம் பண்ணலாம், பன்னீர் பண்ணலாம், பொட்டேட்டோ பண்ணலாம், காலிஃப்ளவர் பண்ணலாம். இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எள்ளு இப்படி மேலே தூவிட்டு ஆனியன் தாள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஹனி கார்லிக் சிக்கனு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களுக்கு பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.